எல்லோருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவாதிரை எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணுவீங்க, எத்தனை பேர் கும்பிடுவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். திருவாதிரை ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தோசையும் கொடுத்துருக்கேன். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான தோசை, அதுக்கப்புறம் இட்லி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான பச்சைப்புளி சாதம் தான் நேற்றே ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி திருவாதிரை கும்பிட்றனால பையனுக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஸோ அதனால் பச்சைப்புளி சாதமும் அதுக்கு தொட்டுக்க அப்பளம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் கொடுத்துலாங்கிறதுக்காக இட்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக தக்காளி சட்னி இந்த பச்சைப்புளி சாதத்துக்கு அப்பளத்துக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்நாக்ஸுக்கு கிளம்பிட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.